உலக புகழ்பெற்ற திருப்பதி திருமலைக்கு மேலே 66 கோடி புனித தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 66 கோடி புனித தீர்த்தங்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. தர்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம், பக்தி வைராக்கிய தீர்த்தம், முக்தி தீர்த்தம் அப்படின்னு. இப்போ நம்ம மலையேற்றம் பண்ணுற குமார தீர்த்தமும் ஒரு முக்தி தீர்த்தம் தான். குமார தீர்த்தம் போகிறதுக்கு வருஷத்துலேயே ஒரு நாள் மட்டும்தான் வனத்துறை அனுமதி அளிக்கிறாங்க. உயிரினங்களில் குறிப்பாக மனிதர்களை இளமையாக்குற அந்த குமார தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே முருகன் தவம் செஞ்ச மலை குகைக்குள்ள இன்னமும் முருகன் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. உங்களையும் குமார தீர்த்தத்தில் நீராட வச்சு வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே காட்சி கொடுக்குற முருகனை தரிசனம் பண்ண வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் அனுமதிக்கப்படுற குமாரதார தீர்த்தத்துக்கு இந்த வருஷம் மார்ச் 3ஆம் தேதி வனத்துறையை அனுமதிச்சாங்க. குமாரதார தீர்த்தத்துக்கான பயணம் திருமலை ஏழுமலையான் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோகர்பட் டேம் சர்க்கிள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து தொடங்குது. எப்போதும் நம்மளோட மலையேற்றம் பண்ணுற தமிழரசி அம்மாவை வயசு காரணமாக பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. கோகர்பட் டேமில் இருந்து 6 கிலோமீட்டர் பஸ்ஸில் பயணம் பண்ணி பாப விநாசனம் டேமில் இறக்கி விட்டுருவாங்க. பாப விநாசனம் டேம்லேயே திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தால் காலை உணவு, மதிய உணவு, பால், தண்ணி எல்லாம் கொடுக்கப்படுது. அதை சாப்பிட்டுட்டு உடனே நம்ம மலையேற்றம் ஆரம்பிச்சாச்சு. மலையேற்றம் முதல்ல படி வழியாக தொடங்கும், அப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுவோம். போகிற வழி நெடுக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் தண்ணி கொடுக்கப்படுது. 4 கிலோமீட்டர் தொடர்ந்து காட்டுப்பாதையில் நடந்ததும் நம்மளால் குமாரதார டேமை பார்க்க முடியும். குமாரதார டேமில் இருந்து செங்குத்தாக இப்போ மலையிறங்கி தண்ணீர் வழிந்தோடுற ஆற்றுப்பாதை வழியாக கரடு முரடான பள்ளத்தாக்குக்குள்ளே செங்குத்தாக வளர்க்கக்கூடிய பாறைகளில் கயிறையும் தடுப்பு கம்பியும் கடைசியாக ஏணிப்பாதையும் தாண்டி கீழே இறங்கினா நமக்கு மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நம்ம தேடி வந்த குமாரதாரா தீர்த்தம் காட்சி கொடுக்குது. அந்த இடம் அவ்வளோ உயிரோட்டமாக இருந்துச்சு. அப்புறம் குமாரதாராவில் நீராடிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் கொடுக்குற குமாரசாமியான முருகனையும் கண்குளிர பார்த்தோம். இந்த இடத்துக்கு எல்லாராலையும் வந்துட முடியாது. 15 வயசுக்கு மேலேயும் 50 வயசுக்கு உள்ளேயும் தான் விடுறாங்க. நீங்களும் அடுத்த வருஷம் மார்ச் 3, 2027 வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் குமாரதாராவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற முழு வீடியோ சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நீங்களும் என்னோட மலையேற்றம் செய்ய டிஸ்பிளேயில் தர்ற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.